அடுத்ததாக 8 வாஜிபாத்துகள். எத்தனை வாஜிபு? 8 வாஜிபாத்துகள். இப்போ அவர் கேட்டார் இல்லையா சனா ஓதலியன்னு, சரிங்களா? ஏன் அதை சொல்லலை அப்படின்னா அது தொழுகையுடைய ஷர்த் அல்ல, தொழுகையுடைய ருக்குன் அல்ல, இப்போவும் சொல்ல மாட்டோம், ஏன்னா அது தொழுகையுடைய வாஜிபும் அல்ல. சரிங்களா? தொழுகையுடைய வாஜிபும் அல்ல. சரி, இப்போ இதில் இந்த வாஜிபாத்துகள் என்ன வரும் அப்படின்னு சொன்னால் தக்பீர் தஹ்ரீமாவை தவிர்த்து இருக்கக்கூடிய அனைத்து தக்பீர்களும். எப்படின்னா ருக்குக்கு போகும்போது தக்பீர் சொல்லணும், சரிங்களா? ருக்குல இருந்து எழும்போது சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்லணும், அதுவும் வாஜிபு தான். அடுத்தது ரப்பனா லக்கல் ஹம்து என்று சொல்லணும், அதுவும் வாஜிபு. பிறகு சுஜூதுக்கு போகும்போது தக்பீர் சொல்லணும், சுஜூதுலேருந்து எழும்போது தக்பீர் சொல்லணும். இப்படி எல்லா தக்பீரும் என்னது? தொழுகையில் வாஜிப். சரிங்களா? அப்போ தக்பீர் இல்லாமல் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு நம்ம தொழுகையில் போகக்கூடாது. சரிங்களா? அடுத்தது ருக்குல நம்ம என்ன சொல்லணும்? சுப்ஹான ரப்பியல் அலீம் என்று சொல்லணும். என்ன சொல்லணும்? சுப்ஹான ரப்பியல் அலீம் என்று சொல்லணும். ஒரு முறை சொல்வது என்பது வாஜிப். எத்தனை முறை சொல்லணும்? ஒரு முறை சொல்வது என்பது வாஜிப். அப்போ ஒரு தொழுகை நிறைவேறணும்னு சொன்னால் ருக்குவுக்கு போனதற்கு பிறகு ஒரு முறையான என்ன செய்யணும்? சுப்ஹான ரப்பியல் அலீம் என்று நாம் சொல்ல வேண்டும். ஒன்றுக்கு மேற்பட்ட முறை சொல்வது என்பது அது அடுத்த தலைப்பு, சுன்னத்து. சரிங்களா? 3 முறை சொல்லலாம், 3 முறைக்கு மேலேயும் சொல்லலாம், அது சுன்னத்து. அடுத்தது சமி அல்லாஹு லிமன் ஹமிதா நான் சொல்லிட்டேன். சரிங்களா? இமாமு முன்ஃபரிது 2 பேருமே. இதை நாம் இமாம் மட்டும்தான் சொல்லுவாங்க, இப்படிதானே? அதுதான் நம்முடைய வழக்கம். இமாமும் சொல்ல வேண்டும், மாமுமும் சொல்ல வேண்டும். ஆமாம், அது அதுக்கு அடுத்தது. சரிங்களா? சமன் அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்லித்தான் தொழுகையில் கியாமுக்கு வரணும். வந்ததுக்கு பிறகு தான் என்னது? ரப்பனா வலக்கல் ஹம்து. அது எங்கேருந்து சொல்லணும்? கியாமில் தான் சொல்லணும். எழும்போதே சொல்லுவோம். அப்போ எழும்போது என்ன சொல்லணும்? சமி அல்லாஹு லிமன் ஹமிதா அதான் சொல்லணும். சரிங்களா? அதை நம்ம யாருமே சொல்கிறது கிடையாது. கரெக்டா? அப்போ தொழுகையுடைய ஒரு வாஜிபை நம்ம என்ன செய்யணும்? மிஸ் பண்ணி தான் தொழுகிறோம். சொல்லணும், கட்டாயம் சொல்லணும். சரிங்களா? அது 2வது, அது அதுக்கு அடுத்தது. எல்லாருமே சொல்றது என்னன்னா ருக்குலேருந்து நம்ம எழும்போது என்ன சொல்லணும்? இப்போ நீங்கள் இமாம் விட்டுட்டு நீங்கள் தனியாக தொழுதீங்கன்னா என்ன செய்வீங்க? ஏன் ரப்பனா லக்கல் ஹம்து சொல்லி எந்திரிக்க வேண்டியது தானே? அப்போ அதே தான். அது ஏன் சொல்லணும்னா அது வாஜிபு, அது தொழுகையுடைய வாஜிபு. இப்போ வாஜிபு விட்டுட்டு என்ன செய்ய முடியாது, நம்ம தொழக்கூடாது. அதன் அடிப்படையில் அது சொல்லித்தான் ஆக வேண்டும். அதுதான் தொழுகையுடைய வழிமுறை. இதில் எனக்கு கருத்து வேறுபாடெல்லாம் கிடையாது. சரிங்களா? நீங்கள் ஏ டீம் பி டீம் டீம் பிரிப்பீங்கன்னு நினைக்க வேண்டாம். சரிங்களா? இதில் ஒரே டீம் தான், தெளிவாக இருக்குது. அது அது அதனால தான் வகுப்பு நடத்த வேண்டியிருக்கு. சரிங்களா? மக்கால தொலை வச்சாலும் சரி, மதினால தொலை வச்சாலும் சரி, நமக்கு தொழுகை யார் சொல்லி தந்தது? ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தது. ரசூலுல்லாஹ் எப்படி தொழுதாங்கன்றதே நம்ம நினைச்சோம். இந்த செய்தியை அல்பானி ரஹ்மத்துல்லாஹிடைய சிஃபத்து ஸலாத்து நபி என்கிற பாடத்தில் இதை சொல்லிட்டு அவர் என்ன செய்வார்னா, அறியாமையில் இருக்கக்கூடியவங்க தான் என்ன செய்வாங்க, இதை மறுப்பாங்கன்றாங்க. யாரு? இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். நீங்கள் சொல்கிற ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகை அப்படியே என்ன செஞ்சாங்க? கஅன்னக தராஹா சிஃபத்து ஸலாத்து நபி மின் தக்பீர் தஹ்ரீம் இலா தஸ்லீம் கஅன்னக தராஹா. புத்தகத்துக்கு பேர் என்ன சொல்றாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை முறை நீ கண்கொண்டு பார்ப்பதை போன்று, எங்கிருந்து? தக்பீர் முதற்கொண்டு தஸ்லீம் வரையிலும், சலாம் சொல்ற வரைக்கும் அப்படின்னு சொல்லி தான் அந்த புத்தகத்துக்கு தலைப்பிட்டாங்க. எல்லாத்துக்கும் என்ன செஞ்சாங்க? ஒரு சின்ன அசைவு கூட அதிசாதாரம் கொண்டு வந்தார் அவர். அப்படி உள்ள ஒரு புக்கு தான் அது. அதுலேயா இருக்கட்டும். இப்போ நம்ம படிக்கிற புக்கு யாரோடது தெரியுமா? இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிற புக்கு யாரோடது? யாரும் கேட்கல, நானும் சொல்லலை. சரியா? சரி, சொன்னாதானே தெரியும். முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹி அவருடைய தொழுகை பற்றிய பாடத்தை தான் நம்ம படிச்சுட்டு இருக்கிறேன். நான் ஆக்சுவலி எடுக்கிறது ஃபிக்குல் மைஸர்ங்கிற கித்தாபு நம்ம மொழிபெயர்த்து வெளியிட்டோம்ல. ஏன் அதை கொண்டு வரலன்னு சொன்னால், சில பேர் அதில் நீங்கள் பண்ணதானே அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏதாவது குழப்பத்தை கொண்டு வந்துடக்கூடாதுன்றீங்களா? நான் என்ன செஞ்சேன்? அது வேண்டாம். அதான் எடுக்கிறது எல்லா இடத்துலையும். வழக்கமாக எல்லா இடத்துலையும் கிளாஸ் எடுக்கிறது என்னது? ஃபிக்குல் மைஸர் தான் எடுக்கிறது. சரிங்களா? ஆனால் நான் இன்னைக்கு என்ன செஞ்சேன்? யோசனை பண்ணேன். சரி, எதை எடுத்துகிட்டு வந்தால் கேள்வி கேட்பீங்களோ, கேள்வி கேட்டால் நான் என்ன செய்வேன்? யார்கிட்ட பதிலை தாட்டி விடுவேன். போங்க முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹி இடத்துல போய் கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லி விடுறதுக்கு தான் இந்த புத்தகத்தை எடுத்துகிட்டு வந்தேன். சரிங்களா? சரியா?
அதுதான் கேட்க முடியாதுல்ல. கிதாப வழி வந்துச்சு, அவரு தெளிவா போட்டிருக்காரு பாருங்க. வக்கௌலி சுப்ஹான சாரி ஜமீ தக்பீராத்தில் இஹ்ராம் வக்கௌலி சமி அல்லாஹு லிமன் ஹமிதா லில் இமாமி வல் முன்ஃபரிதி. இமாமா தொழுகிறவருக்கும் முன்ஃபரிதா தொழுகிறவருக்கும் எல்லாருக்கும் என்னது அது வாஜிப். வாஜிப் அந்த அடிப்படையில் என்ன செய்யணும், அதை நாம சொல்லத்தான் வேண்டும். அடுத்தது ரப்பனா வலக்கல் ஹம்து எல்லாருக்கும், லிகுல்லின் எல்லாருக்கும், சரிங்களா? அது இமாமும் சொல்லணும், மாமுமும் சொல்லணும். அடுத்தது சுப்ஹான ரப்பியல் ஆலா எங்க சுஜூதுல, ரப்பியக்ஃபிர்லி என்று சொல்லணும். எங்க சொல்லணும்? 2 சஜிதாவிற்கு இடையில். சஜிதாக்கு போயிட்டு நம்ம மறுபடியும் உட்கார்ந்து மறுபடியும் சஜிதாக்கு போறோம்ல அந்த இடத்துல, சரிங்களா? அடுத்தது முதலாவது தஷஹுதிற்கு வேண்டி அமர்தல், தஷஹுது ஓதுதல். முதலாவது தஷஹுத் இருக்கு இல்லையா, 4 ரக்காத் தொழுகையில 2வது ரக்காத்தில் உட்காரோம் இல்லையா, அந்த உட்கார்றது அங்க தஷஹுத் ஓதுதல் என்பதும் என்னது தொழுகையுடைய வாஜிப். சரி, இதை தாண்டி உள்ள அனைத்தும் இப்போ நம்ம சொன்ன இந்த ஷுரூத் விடுபட்டால் தொழுகை பாத்தில், அர்கான் விடுபட்டால் தொழுகை பாத்தில். ஒருவேளை ஒரு ருக்குன் விடுபட்டு வந்துடனா 4 ரக்காத் தொழுகையில ஒரு ருக்குனை விட்டுட்டு சொன்னா அந்த ரக்காத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அடுத்த ரக்காத் தொழுதுதான் அதை என்ன செய்யணும், ஈடுக செய்யணும். இந்த 8 வாஜிபுகளில் ஏதாவது ஒன்று விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா அதற்கு மட்டும்தான் என்ன செய்ய முடியும், சஜிதா சஹுவை செய்ய முடியும். சஜிதா சஹுன்னு என்ன அர்த்தம்? மறதிக்கான சஜிதா, மறதிக்கா வேண்டி செய்யக்கூடிய 2 சஜிதாவை நாம் எப்போ செய்யணும்? இந்த 8 வாஜிபுகளில் ஏதாவது ஒன்றை தவற விட்டால், சரிங்களா? சொன்ன முடியாது வாஜிபுகள், அதில் ஏதாவது ஒன்று முன்ன பின் ஆயிடுச்சு மறந்துட்டு அப்படின்னு சொன்னால் அப்போ மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும், அதற்கு சஜிதா சஹு செய்ய முடியும். ருக்குனை பொறுத்தவரையில் அதை தவற விட்டால் அதை மீட்டி கொண்டுதான் பிறகு என்ன செய்யணும், சஜிதா சஹு செய்யணும். மீட்டணும், முதல்ல திரும்ப செய்யணும், அதுக்கப்புறம் தான் சஜிதா சஹு செய்யணும். சரி, இப்போ அடுத்ததாக இதை தாண்டி உள்ள விஷயங்கள் அனைத்துமே சுன்னத். அதில் என்ன வரும்? தக்பீர் கட்டணும். தக்பீர் கட்டுறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா நம்ம வழக்கத்தில், எங்கே கட்டணும்? கட்டணம்னாலே சரிங்களா, நெஞ்சின் மீது கட்டுறது, சரிங்களா? நெஞ்சின் மேலையா நெஞ்சின் மீதா? சரி சரியா, சரி. இதில் பார்த்துங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டு வலவுல் யதைன், அதுக்கு அரபியில் என்ன பேர் சொல்லுவாங்க? வலவுல் யதைன், கைகளை வைத்தல். கைகளை வைப்பது தொடர்பாக ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸும் இல்லை, சரிங்களா? ஒரு ஹதீஸும் இல்லை. அபூதாவுதில் வரக்கூடிய அலி ரலியல்லாஹு அவர்களை தொட்டு வரக்கூடிய ஹதீஸ், வலா யதல் யும்னா அதா அலா யதில் யுஸ்ரா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலது கையை இடது கை மீது வைத்தார்கள். சும்ம வலா அலா சுர்ரா, துப்பலின் மீது வைத்தார்கள். பலவீனமான செய்தி, சரிங்களா? அடுத்தது வலா யதல் யும்னா அலா யதில் யுஸ்ரா சும்ம வலாஹ அலா தஹ்த சதுர். தஹ்த சதுர், நெஞ்சுக்கு கீழே வச்சாங்க. தஹ்த சதுர் அப்படின்னா நெஞ்சுக்கு கீழே. இதுதான் மதுஹபு ஷாஃபியுடைய நிலைப்பாடு. முதலாவது சொன்னது ஹனஃபி மதுஹபுடைய நிலைப்பாடு, சரிங்களா? அடுத்தது அலஸ்வதர் என்பது அது பலவீனமான ஹதீஸ், அதுவும் பலவீனமான ஹதீஸ். அலஸ்ஸதிர் என்று சொன்னால் அதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால் முகாபில சதுர், நெஞ்சுக்கு அதாவது நெஞ்சு அல்லது முகாபில லஹர், முதுகுக்கு முன்புறமாக அப்படின்னு அர்த்தம். அப்போ எங்கே தான் வரும்? இங்கே வராது, சரிங்களா? இங்கே வராது, இங்கே வைக்கிறதா கரெக்ட், சரிங்களா? இது வந்து சுன்னத். இது என்னது? இது தொழுகையில் சுன்னத். சரி, சுன்னத்துன்னா என்ன அர்த்தம்? இதை நம்ம செஞ்சாலும் தொழுகை நிறைவேறும், செய்யாமல் விட்டாலும் தொழுகை நிறைவேறும், அதான் சுன்னத். ஆனால் அதுக்கு தான் நம்ம என்ன செஞ்சோம்? ஒரு காலத்தில் கூடி பிடிச்சோம், கோஷம் போட்டோம், சண்டை பிடிச்ச எல்லாமே. சரி, அதே மாதிரி தான் எனக்கு முடிச்சிடறேன். அதே மாதிரி தான் தொழுகையில் சனா ஓதுறது கேட்டார் இல்லையா, அதுவும் என்னது? சுன்னத். அதுவும் தொழுகையுடைய சுன்னத்துகள். சுன்னத்தை பொறுத்தவரையில் 2 வகையாக இருக்குது, சுனனுல் அஃபால், சுனனுல் அக்வால். சொல் சார்ந்த சுன்னத்துகள், செயல் சார்ந்த சுன்னத்துகள், சரிங்களா? செயல் சார்ந்தது தான் என்னது? கைகளை இங்கே வைக்கிறது, சரிங்களா? அப்படின்றது. அதே மாதிரி ருக்குக்கு போகும்போது அல்ல சுஜூதுக்கு போகும்போது கையை முற்படுத்தணுமா காலை முற்படுத்தணுமா? ரெண்டுமே அதுலேயும் இருக்கு, சரிங்களா? கை தான் முக்கியத்துவம், சரிங்களா? கை தானே முக்கியத்துவம்.
ரெண்டுக்குமே ஆதாரம் இருக்கு. ரெண்டு விதமாகவும் என்ன செய்யலாம், ரெண்டுமே செய்யலாம். அதில் கொஞ்சம் கூடுதலான தர்ஜீஹ் பண்ண வேண்டிய விஷயமா கையை முற்படுத்துறது என்பது சரிங்களா. அடுத்தது விரல் அசைக்கணுமா அசைக்க வேண்டாமா, அதுவும் அப்படிதான். என்னது இதுலேயும் உறுதியான அறிவிப்பு நீட்டி கொண்டு இருப்பதற்கு மட்டும்தான் இருக்கே தவிர அசைப்பதற்கு வலுவான ஆதாரம் இல்லவே இல்லை. சரிங்களா, அசைக்கணும் என்பதற்கு வலுவான ஆதாரம் இல்லவே இல்லை. ஆதாரம் இருக்கு, ஆதாரம் இல்லைன்னு சொல்லல, ஆதாரம் இருக்கிறது. ஆனால் அது என்ன இல்லை, வலுவான ஆதாரம் இல்லை. நீட்டி கொண்டிருப்பதற்கு வலுவான ஆதாரம் இருக்கிறது. அதனால நம்ம என்ன செய்யலாம், அசைக்கலாம் என்பது அசைக்க கூடாதுன்னு இல்லை, அசைக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய செய்திகள்லாம் பலவீனம். அசைத்தார்கள்ங்கிற ஹதீஸ்களும் பலவீனம். கம்பேரிட்டிவ்லி அதை விட இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கு. எதை விட, அசைக்கக்கூடாதுன்னு வரக்கூடிய அறிவிப்பை விட அசைத்தார்கள்ங்கிற அறிவிப்பு பலம் கூட. ஆனால் அதை விட வலுவானது எது, இஷாரா செய்தார்கள், நீட்டிக் கொண்டிருந்தார்கள் என்பது மட்டும்தான் முழுமையான பலமான செய்தி. சரிங்களா, இது எல்லாமே இதில் வரும், தொழுகையுடைய சுன்னத்துகள். அப்போ இந்த சுன்னத்து ஒருத்தருக்கு தவறி போயிடுச்சுன்னா, ஒருத்தர் ஆட்டாமல் தொழுதுட்டார்னா தொழுகை பாத்திலாகாது. நீட்டி தொழுதார்னா தொழுகை பாத்திலாகாது. ஆட்டி தொழுதார்னா அப்பவும் பாத்திலாகாது. எப்படி செஞ்சாலும் என்னது, அது தொழுகை நிறைவேறிடும். தொழுகையில் அதில் ராஜ்யகான கருத்தை, நம்ம ஒரு விஷயம் நமக்கு ஆதாரத்தின் அடிப்படையில் உறுதியாக தெரியுதா, அதை நம்ம பின்பற்றோம், அது என்னது நமக்கு கூடுதல் நன்மை. சுன்னாவை நம்ம நிலைநாட்டுறோம் என்ற அடிப்படையில் கூடுதல் நன்மை, அதில் மாற்று கருத்து இருக்கிறதில்ல. சரிங்களா, அதனால் இதுதான் என்னது சுன்ன தொழுகையை பற்றி நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான விஷயம். நிறைய விஷயங்கள் என்ன செஞ்சுருக்கிறேன், நேரத்தை கருத்தில் கொண்டு ஸ்கிப் பண்ணி வந்திருக்கிறேன், சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். இதுக்கு மேலே சந்தேகம் இருந்தால் ஒரு 10-15 நிமிஷம் டைம் இருக்குது, அந்த நேரத்துக்குள்ளே கேட்டுருங்க, சந்தேகத்தை முடிச்சுருவோம்.